இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலில நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம 1 கிலோ அளவுல பிரியாணி செய்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு எல்லா மெஷர்மென்ட்டும் கரெக்ட்டா சொல்றேன். கேட்டுக்கோங்க. அதுக்கு வந்து இந்த மாரி 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே 4 மீடியம் சைஸ் தக்காளி பழம். தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியா பார்த்து எடுத்துக்கோங்க. 1 லெமன் 1 கிலோவுக்கு வந்து 1 பெரிய லெமன் எடுத்துக்கோங்க. நல்ல சாறு இருக்கமா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் அது ரொம்ப காரமா இருக்கும். அதனால வந்து 5 எடுத்திருக்கேன். நீங்க காரத்த பொறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கை கைக்கு நான் கையில வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாரி அடக்கும்போது ஒரு கைப்பிடி நெறைய மல்லி இல. அதே அளவுக்கு புதினாவும் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு வந்து நம்ம 1 கிலோவுக்கு 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும், 50லேருந்து 75 கிராம் அளவுக்கு பூண்டும் வந்து சேர்த்தீங்கன்னா நல்லாருக்கும். அந்த பிரியாணியோட வாசனை, ஃப்ளேவர்லாம் அப்படியே நிக்கும். இப்ப நம்ம எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிரலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துரலாம். அது இப்ப பிரியாணி பண்றதுக்கு பாத்திரத்த அடுப்புல வச்சாச்சு. இப்போ இதுக்கு 200 எம்எல் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க வேணா பாதி எண்ணெய், பாதி நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 எம்எல் எண்ணெயாவே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். வெங்காயத்த நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இப்போ இதில சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பட்டை, கிராம்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். முதல்ல வந்து வெங்காயத்த சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலர்ல வரணும். கருகிடக்கூடாது. கோல்டன் ப்ரவுன் கலர்ல வரணும். அப்படி வந்தா மட்டும் தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பிரியாணி பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் வீட்ல செய்வாங்க தெரியுமா? கல்யாண பிரியாணி அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்திருக்கு. இந்த நேரத்தில 8லேருந்து 10 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 8லேருந்து 10 கிராம்பு, 5, 6 துண்டு பட்டை, 2 அன்னாசி பூ. இத இவ்வளோ நான் சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை இருந்தா பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பிரிஞ்சி இலை இல்ல. நான் அதனால சேர்க்கல. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா, நம்ம அந்த புதினா, மல்லி, பச்சை மிளகா 3யும் வந்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை மிளகாவ கீறி வச்சிருக்கேன். புதினா, மல்லிய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க. நான் சேர்த்திருக்க மாதிரி எதுக்கடுத்து எத சேர்க்கணுமோ அத பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த பிரியாணி நல்லாருக்கும். கல்யாண வீட்ல செஞ்ச டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, இதே மாரி செஞ்சு பாருங்க. அடுத்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்குனதுக்கு அப்புறமா, இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கோம் தெரியுமா? அத வந்து சேர்த்துக்கோங்க. எப்பவுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேருங்க. அதுதான் நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு இந்த அளவுக்கு ஒரு 50 செகண்ட்ஸ் வந்து நீங்க ஒரு கிட்டத்தட்ட 1 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். 1 நிமிஷம் கூட வேண்டாம். இந்த அளவுக்கு வரும்போது வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்குனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோ. தனி மிளகாத்தூள் இது. 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்ட்டா இருக்கும். நல்லா சேர்த்து அந்த மிளகாத்தூளோட பச்ச வாடை போற வரைக்கும் நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளி பழத்த ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு ஓரளவுக்கு வதங்குனா போதும். நம்ம அதுக்கப்புறம் சிக்கன சேர்த்ததுக்கு அப்புறமா, சிக்கன் கூட சேர்ந்து இது வந்து நல்லா வந்து வதங்கிரும். சும்மா லைட்டா பெரட்டி மட்டும் விட்டுருக்கேன். நான் இப்போ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன். இப்ப தக்காளிக்கு கொஞ்சமா உப்பு இந்த மசாலாவுக்குலாம் சேர்த்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். சிக்கன்ல நான் உப்பு அ ஒரு 200 எம்எல் அளவுக்கு நான் வந்து அதில தயிர் சேர்த்திருக்கேன். பாதி லெமன். அந்த நம்ம 1 லெமன் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதில பாதி லெமனோட ஜூஸையும் ஆட் பண்ணி தயிர், லெமன், உப்பு இவ்வளத்த மட்டும் அந்த லெக் பீஸ்ல எல்லாத்தையுமே வந்து லைட்டா கீறியிருக்கேன். உப்புலாம் நல்லா பிடிக்கிறதுக்காக கீறிட்டு, இத மட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். இவ்வளோதான். இத அப்பவே அப்படியே நம்ம இத தூக்கி சேர்த்துற வேண்டியது தான். தக்காளி வந்து நல்லா வதங்கல்ல. அதுக்கு முன்னாடியே நான் இப்போ வந்து சிக்கன சேர்த்துட்டேன். சிக்கன சேர்த்துட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு லெக் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா, ஒரு கெட் டுகெதர்க்காக நான் வந்து செய்றதுனால, எல்லாருக்குமே ஒரு பீஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து இன்னைக்கு லெக் பீஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து உடையாத அளவுக்கு பார்த்து பிரட்டி விட்டுக்கணும். இப்போ வந்து உடையாது. கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து வேக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் உடையும். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சு. பிரியாணிக்கு எப்பவுமே டேஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி செய்றோமோ, அதே அளவுக்கு நம்ம எல்லா பொருட்களும் சேர்க்கணும். அப்பதான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து ஓரளவுக்கு 50% நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு கலர் பார்க்கும்போதே தெரியும்னு நெனைக்கிறேன். தயிர் வந்து 1 கிலோவுக்கு 200 எம்எல் தயிர் வந்து கரெக்ட்டா இருக்கும்.
ரொம்ப புளிப்பா இருந்துச்சுன்னா, ஒரு 100 எம்எல்லேருந்து 150 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நம்ம கடையில வாங்குற தயிரா இருந்ததுன்னா, 200 எம்எல்லே சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய பாதி லெமனையும் இதில புழிஞ்சு சேர்த்துக்கிறேன் இந்த டைம்ல. இப்ப இது எல்லாம் வந்து சிக்கன் உடைஞ்சிராம நல்லா பார்த்து பொறுமையா வந்து கிளறி விட்டுக்கணும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்குறதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டோம். சிக்கன்லயும் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். உப்பு இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு அளவு மட்டும் கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சேர்க்கக்கூடிய உப்ப பொறுத்து தான் அந்த உப்போட அந்த கரிப்புங்கிறது வந்து கூட்டி குறையும். சில உப்புக்கு வந்து காட்டமே இருக்காது. சில உப்பு நல்லா கொஞ்சம் சேர்த்தாலும் நல்லா காட்டமா இருக்கும். அதனால நீங்க உப்பு உங்களுக்கு ஏத்த மாரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த டைம்ல தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். நான் அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து தண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அரிசி சேர்க்கணும். 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி. 1 கப் அரிசிக்கு 1 கப்பு தண்ணி வச்சு நான் இப்ப சேர்த்துருக்கேன். 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ வருமோ 1:1 தான் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்ப லைட்டா வந்து நொர வந்து ஆரம்பிச்சுருச்சு நமக்கு கொதிக்கிறதுக்கு. எண்ணெய் எல்லாமே நல்லா மேல வந்து நிக்குது. ஒருக்க வந்து கிளறி விட்டுக்கிறேன். பார்த்து கிளறிக்கோங்க. அடுத்து நல்லா வந்து சலசல சலன்னு எப்போ வந்து கொதிக்குதோ, அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நீங்க உதிரி உதிரியா கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி வேணும்னா 1:1 ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கணும். அப்பதான் கரெக்ட்டா வரும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசிய சேர்த்துட்டு நல்லா வந்து உடையாத அளவுக்கு பார்த்து கிளறிக்கோங்க. நான் வந்து கெட் டுகெதருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரியாணி செஞ்சேன். இதுவரைக்கும் வந்து வீட்ல சும்மா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு, 1/2 கிலோ அளவுக்கு செய்வோம். கொஞ்சம் 1 கிலோ அளவுக்கு நான் செஞ்சது இதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் நான் கொஞ்சம் பொறுமையா ஏன்னா எனக்கு எப்படி வரும்னு தெரியல. பட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ளேவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு அரிசியும், தண்ணியும் ஈவனா வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அரிசியும் தண்ணியும் நமக்கு ஒரே அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம தம் போடணும். தம் போடுறது குக்கர்ல செய்யல. குக்கர்ல செய்றதா இருந்தா நீங்க வந்து மூடி போட்டு சிம்லயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. வச்சுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் வச்சா போதும். தோசை கல்லுக்கு மேல வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன ஃப்ளேம் இருக்கக்கூடிய அடுப்புல வச்சா போதும். நம்ம இன்னைக்கு நம்மகிட்ட குக்கர்ல செய்யாம ஓப்பன் பாட்ல செய்றதுனால, நான் வந்து என்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா, நீங்க வாழை இலை போட்டுக்கலாம். நான் வந்து அலுமினியம் ஃபாயில் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு குளோஸ் பண்ணிட்டு, அந்த மூடியில ஒரு ஹோல் இருக்கும் தெரியுமா? அதையும் குளோஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் சிம்லயே வச்சுட்டு, 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு பாருங்க. அதாவது 10 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு 15 டூ 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, செம்மையா சூப்பரா ஒரு முஸ்லீம் வீட்ல செய்யக்கூடிய கல்யாண பிரியாணி மாதிரி நான் வந்து அவசர அவசரமா வந்து கிளம்பிட்டுருக்கேன் ஒரு இடத்துக்கு. அந்த டைம் பண்ண பிரியாணி இது. பட் அவுட்புட் வந்து வேற லெவல்ல வந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.